கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக. நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். ரோமர் 6:11. நான் தேவனுடைய சுதந்தரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்தரருமாய் இருக்கிறேன். ரோமர் 8:17. நான் கிறிஸ்துவின் அவயமாய் இருக்கிறேன். ரோமர் 12:5. என்னை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி என்னை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. 2 கொரிந்தியர் 1:21. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் என்னை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் புது சிருஷ்டியாயிருக்கிறேன். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. நான் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன். 2 கொரிந்தியர் 10:5. நான் பிதாவுக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனும் குற்றமில்லாதவனுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நான் வளருகிறேன். எபேசியர் 4:15. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனுமாய் இருக்கிறேன். பிலிப்பியர் 3:9.